வணக்கம். இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு ரிசல்ட்டும் தெரிஞ்சாச்சு. யார் ஜெயிச்சிருக்காங்க, யாருக்கு தோல்வி ஏற்பட்டிருக்குன்னு. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, திமுக திமுக தான் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்திருக்கு. திமுக தலைவர் முதலமைச்சர் அ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. இப்போ இந்த நடந்து முடிஞ்ச தேர்தலில் பார்த்தீங்கன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்களே அவருடைய குளத்தூர் தொகுதியில் தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு தோல்வி திமுக கூட்டணிக்கு. ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை பற்றி பார்க்கும்போது திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது அவர் சிம்ம ராசியில் பிறந்தவர் அப்படின்னு. அவருடைய ஜாதகம் எனக்கு தெரியாது, அவர் சிம்ம ராசின்னு எனக்கு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் பல பிரபல ஜோதிடர்கள், பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் ஐயா அவருடைய ஜாதகம் அவர் சிம்ம ராசியில் பிறந்திருக்கிறாருன்னு அவருடைய ஜாதகம், ஃபுல் ஜாதகம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சும் இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறுவார் என்ற ஒரு தவறான கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. அவருடைய ஜாதகத்தை பற்றி சரியாக தெளிவாக கணிக்க முடியாமல், அது தெரிஞ்சும் அப்படி சொல்லியிருக்காங்களா இல்லை தெரியாமல் கணிச்சிருக்காங்களான்னு தெரியல. திமுக கூட்டணி இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையும் என்ற ஒரு தவறான கணிப்பு பல ஜோதிடர்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா, ஒரு தேர்தல் நடக்கும்போது அந்த தேர்தல் அந்த குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சியினுடைய இதை பார்க்காம, அந்த அரசியல் கட்சி அந்த தேர்தலை அந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சியில் யார் ஒருவர் தலைமை தாங்குகிறார், யாருடைய தலைமையில் அந்த அரசியல் கட்சி தேர்தலை சந்திக்கிறது என்பதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ திமுக கூட்டணின்னா திமுக கூட்டணி வலுவாக இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடாது. திமுக கூட்டணி வலுவாக இருக்குது, நிறைய கட்சிகள் அதில் கூட்டணி சேர்ந்திருக்காங்க, அதனால் திமுக ஆட்சியை பிடிக்கும் என்று கருதுவதை விட, திமுக கூட்டணிக்கு தலைவராக யார் இருக்கிறாரு, அவருடைய ஜாதகம் எப்படி. இப்போ திமுக கூட்டணிக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் தலைவர், அந்த கட்சிக்கு தலைவர் அவர் தான், கூட்டணிக்கும் தலைவர் அவர் தான் இருந்தார். அப்போ அவருடைய ஜாதகம் எப்படி இருக்குது இந்த தேர்தல் நடக்கிற காலத்தில், அதைத்தான் பார்த்து சரியாக கணித்து சொல்லியிருக்கணும். பிரபல ஜோதிடர்கள் சில பேர் தவறாக கணிச்சு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா, பொதுவாக எந்த ஒரு மனிதனுக்கும் அஷ்டமச்சனி நடக்கும்போது அவர் என்னவாக இருக்கிறார்னா, கடந்த காலத்தில் மிதுன ராசிக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அஷ்டமச்சனி நடக்கும்போது அந்தந்த குறிப்பிட்ட டைமில் அவர் என்னவாக இருக்கார். ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்காருன்னா தொழிலில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். அது அரசியலாக இருந்தாலும் சரி, ஒரு அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அந்த அஷ்டமச்சனி நடக்கிற காலகட்டத்தில் அவர் என்னவாக இருக்கிறாரோ அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி, அவர் என்ன செய்கிற அந்த தொழிலுக்கு தகுந்த மாதிரி, சும்மா சில பேர் வீட்டில் இருப்பாங்க ஓய்வெடுத்துக்கிட்டு, அவங்களுக்கு அஷ்டமச்சனி நடக்குதுன்னா நிறைய உடல் உபாதைகள், உடல்நல குறைபாடுகள் ஏற்படும். ஒரு அரசியலில் ஜொலிச்சுட்டு இருக்கிறார், ஒரு அரசியலில் மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக அதில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அஷ்டமச்சனி நடக்கும்போது. இதை நான் ஏற்கனவே இந்த சிம்ம ராசிக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி திருக்கணித அடிப்படையில் சனி பெயர்ச்சி நடந்த போது ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் அஷ்டமச்சனியை பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பெயர்ச்சி நடந்த போதும் சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி பலன்களை தெளிவாக சொல்லியிருப்பேன். எப்போதுமே எந்த ஒரு மனிதனுக்கும் அஷ்டமச்சனி நடக்குதுன்னா கண்டிப்பாக அவர்கள் அந்த டைமில் எதையுமே வின் பண்ண முடியாது. ஒருவேளை ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி திமுக அரசாங்கத்தை கலைத்து விட்டு அந்த நேரத்தில் புதுசாக தேர்தலை சந்திச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக ஆட்சியை பிடித்திருக்க முடியும் மறுபடியும். அல்லது இப்போ கூட இந்த தேர்தல் நடந்த நேரத்தில் கூட ஐயா தலைவர் அவர்களுக்கு, ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு அஷ்டமச்சனி நடக்கிறனால அவருடைய தலைமையில் தேர்தலை சந்திக்காமல், ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவருடைய ஜாதகம் எனக்கு தெரியாது எதுவுமே, அவர் எந்த ராசியில் பிறந்திருக்காருன்னு தெரியாது. ஒருவேளை அவருடைய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் கூட இந்த தேர்தலை திமுக கூட்டணி சந்திச்சிருந்தால் இந்த தேர்தல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும், மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து.
இன்னும் தெளிவாக சொல்லணும்னா தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சிம்ம ராசி அஷ்டமச்சனி சிம்ம ராசியில் வந்து பிறந்த ஒவ்வொருத்தரும் இந்த டைமில் வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அது தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா, நான் அந்த வீடியோ அந்த சனிப்பெயர்ச்சி சிம்ம ராசி சனிப்பெயர்ச்சி வீடியோ 2 வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.